ஹலோ ட்ரேடர்ஸ், குட் மார்னிங். இந்த வீடியோவை நம்ம 2 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட் நேற்று நைட்டு 10:30 மணிலேருந்து ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இத்தனை நாள் பிரச்சனைன்னு வந்தால் குவைத், பஹ்ரைன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அங்கே நிறுத்தி வச்சிருக்க அமெரிக்க கப்பல் மேலே அடிச்சிட்டு இருந்தவங்க இன்னைக்கு இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதன் காரணமாக மிகப்பெரிய ஒரு எஸ்கலேஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக மிகப்பெரிய அளவுக்கு பயத்தை வந்து கிளப்பி விட்டானுங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட ஓவரால் ஏஷியன் மார்க்கெட் எப்படி இருக்குது, கிஃப்ட் நிஃப்டி, கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் யூஸ்வலாகவே நம்மளோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ஷார்ட்ஸ் ஃபார்மில் தான் வரும். அதாவது 3 நிமிஷத்துக்குள்ளார பேச முடிஞ்சால் ஷார்ட்ஸ் ஃபார்மில் போட்டுருவோம். ஆனால் இந்த டாபிக் எல்லாமே பேசும்போது 3 நிமிஷத்துக்கு மேலே போகுது. நானும் ஒரு 2 முறை 3 முறை ரெக்கார்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் அது 3 நிமிஷத்துக்குள்ளார எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியல. எப்பயுமே நான் சொல்கிறது தான், ஆஃப் நாலேஜ் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் ஜீரோ நாலேஜ். அதனால தான் வந்து ஃபுல் வீடியோவை போட்டிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னாச்சுன்னா நேற்று காலையிலேருந்து மிகப்பெரிய அப்டேட்ஸ் எல்லாம் எதுவும் வரல. ஒரே ஒரு அப்டேட் என்னென்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கல்ஃப்லேஷனில் நடந்துக்கிற சேதங்களை வந்து சரி பண்ணுறதுக்கு ஈரானோட ஃப்ரீ செட் பண்ண அசெட் இருக்குல்ல 24 பில்லியன், அதை வச்சு சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா உருண்டை இருக்கிறார். அதுக்கு யார் காசு எடுத்து யார் ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஈரான் டென்ஷன் ஆகிடுறானுங்க. அதோட சரி, வேறு எந்த விதமான பெரிய அப்டேட்ஸும் நடக்கலை. ஆனால் நேற்று நைட்டு ஒரு 10:30 மணிக்கு மேலே மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. என்ன ரிப்போர்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் வருதுன்னா, இஸ்ரேலோட ஏகப்பட்ட ஏர்கிராஃப்ட் வந்து ஈரானோட பல பகுதிகளில் பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அப்டேட் வருது. அதுக்கப்புறம் தான் இன்னும் கிளியரான அப்டேட் வருது. என்னன்னா, ஈரான் ஏகப்பட்ட பேலிஸ்டிக் மிசைல்ஸ், அதாவது கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணை இருக்குல்ல, அந்த ஏவுகணை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 5th சொல்கிறாங்க. 5வது கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல் ஸ்கேல் வந்து அட்டாக் பண்ணிட்டோம், இது ஒரு வாரம் ஃபுல்லாக இந்த அட்டாக் கண்டினியூ ஆகும்னு சொல்லிடுறாங்க. இது வந்து மறுபடியும் பயத்தை உண்டாக்கிடுது. இந்த நியூஸ் வந்த உடனேயே இஸ்ரேல் உடனே அவங்களோட ஐடிஎஃப், அவங்களோட ஏர் டிஃபென்ஸு, இந்த அயன் டோமில் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. அவங்களோட சிட்டிசன்ஸ் எல்லாம் வந்து பாதுகாப்பான இடத்துக்கு, ஷெல்டருக்கு, பங்கர்களாக போக சொல்லிடுறாங்க. இது இப்படி இருக்கும்போது அமெரிக்காவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த ஈரான் பேச்சுவார்த்தை ஃபெயில் ஆச்சுன்னா நாங்களும் வந்து அட்டாக்ஸை ஸ்டார்ட் பண்ண ரெடியாக இருக்கோம்னு சொல்கிறாங்க. போச்சுடா, எல்லாரும் ஒன்று சேர்றானுங்க, இவனுங்க திருந்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது நமக்கு. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு மணி வரையுமே இந்த மாதிரி வந்து பேனிக்கான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஐடிஎஃபோட ஒரு மெசேஜ் வருது. என்னென்னா, ஈரான் லான்ச் பண்ண எல்லா பெலிஸ்டிக் மிசைல்ஸையும் நாங்கள் வந்து இடைமறிச்சிட்டோம், இன்டர்செப்ட் பண்ணிட்டோம், எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் சிரியா, ஈராக் மாதிரியான நாடுகள் நடுவில் இருக்கு பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்களோட ஏர் ஸ்பேஸை டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணுறோம். ஏன்னா இவனுங்க பாட்டிக்கு ஃப்ளைட்டை விட்டு, டொமஸ்டிக் ஃப்ளைட்டை விட்டு அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு மிசைல் பட்டுச்சுன்னா என்னத்துக்கு ஆகுது. அதனால் இவனுங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் ஸ்பேஸை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. இந்த அட்டாக் முடிஞ்சதுக்கப்புறம் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து பல பேருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. அதாவது ஃப்ரெஞ்ச், துருக்கி, கத்தார் இவங்களோட ஃபாரின் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, சார் இதுதான் நடந்துச்சு, இதுதான் மேட்டர்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அண்ட் பாகிஸ்தானோட அஃபிஷியல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தகவல் சொல்லிடுறாங்க. காரணம், பாகிஸ்தான் தான் வந்து இந்த மீடியேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அட்டாக்கை ஈரான் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து சீஸ்ஃபயர் வந்து ஏப்ரல் 8 சொல்கிறாங்க, இன்றைக்கி ஜூன் 8. 2 மாதமாக எந்த அட்டாக்கும் பெருசாக பண்ணாமல் இருந்தாங்க. சும்மா குவைத் ஏர்போர்ட் பக்கத்தில் மிலிட்ரி பேசஸ் மேலே அடிச்சுட்டு இருந்தாங்க. இந்த அட்டாக் அவங்க பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சாட்டர்டே வீடியோவில் நம்ம பேசியிருப்போம். இந்த இஸ்ரேல்காரன் மொசாட்டோட உளவுத்துறையை வச்சு கரெக்டாக லெபனானில் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்படி அட்டாக் பண்ணதில் ஏகப்பட்ட லெபனான் ஆஃபீஸர்ஸ் வந்து இறந்துருக்காங்க. அங்கே லெபனானில் இது மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு வெறுப்பை வந்து உருவாக்கிடுச்சு ஈரானை நோக்கி. உன்னால தான் அவன் என்ன அடிக்கிறான், நீ வந்து என்னை பகடக்காயாக யூஸ் பண்ணுற, நீ உனக்கு தேவையானதை சாதிச்சுக்கிறதுக்காக எங்கள் மக்கள் சாகணுமா, எங்களோட தலைவர்கள் சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. இதுக்கு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணார். அதை பற்றி நம்ம சனிக்கிழமை பேசணும். நாங்கள் லெபனானை பகடக்காக யூஸ் பண்ணல, நாங்கள் லெபனானுக்கு கூடவே இருப்போம், லெபனானும் ஒரு அங்கமாக நாங்கள் பார்க்குறோம், லெபனான ஒரு பார்கெனிங் சிப்பாக நாங்கள் நினச்சிருந்தீங்கன்னா எப்போவே நாங்கள் வந்து இந்த அமெரிக்காவோட டீலை சைன் பண்ணிட்டு இருப்போம், எங்களுக்கு சாதகமான டீலை பல வருஷங்களுக்கு முன்னாடியே நாங்கள் சைன் பண்ணிட்டு இருப்போம், லெபனானை கழட்டி விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கறதா தான் ஈரான் வந்து நேற்று இஸ்ரேல் மேலே இந்த அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கும்போது ட்ரம்ப் வந்து நேற்று நல்ல பிள்ளையாக மாறிட்டாரோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் நமக்கு கொடுத்துருச்சு. என்னென்னா, இயல்பாகவே வந்து நான் உன்னை அழிச்சிடுவேன், அங்கே எல்லாருமே வந்து கற்காலத்துக்கே கொண்டு போயிடுவேன் அந்த மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் பண்ணுவார். ஆனால் நேற்று ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இஸ்ரேல் லெபனான் மேலே பண்ண தாக்குதலில் எனக்கு சந்தோஷம் கிடையாது, அவங்க என்கிட்ட கேட்டுட்டெல்லாம் எதுவும் பண்ணலை, அமெரிக்காவுக்கு இந்த தாக்குதலில் சம்மதமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரானை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, யூ ஷாட் யுவர் ஓன் மிசைல்ஸ், தட்ஸ் எனஃப், கெட் பேக் டு த டேபிள் அண்ட் மேக் எ டீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் இஸ்ரேல் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னை அடிச்சிட்டல, நான் மொத்த ஈரானுமே இன்றைக்கி நைட்டாக எரிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே அந்த 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளார நடந்துட்டு இருந்த விஷயங்கள். இது இப்படி இருக்கும்போது ட்ரம்ப் வந்து ஆக்சியோஸ் செய்தி ஊடகத்துக்கு கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னா,
Israel added strike, Iran added strike, each of them add their fun, we don't need another one. ரெண்டு பேருமே ஒருத்தனை அடிச்சுட்டு விளையாடிட்டு இருக்கானுங்க, போதும் இன்னொரு முறை அடிச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, டீல் முடிகிற தருணத்தில் ஏன் இந்த மாதிரி சண்டை போடுறீங்க, டீல் வந்து திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ, அதாவது இன்னைக்கோ நாளைக்கோ இல்லை புதன்கிழமையோ முடிகிற டைமில் எதுக்கு இந்த மாதிரி சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து அப்படி பேசுகிறார். மேபி அவர் வந்து அவரோட பையன் லாங் பொசிஷன்ஸ் ஏதாவது மெயின்டைன் பண்ணுறானா என்னன்னு தெரியல மார்க்கெட்டில். அண்ட் இதை தொடர்ந்து ட்ரம்ப் வந்து நெத்தனியாகுக்கு நான் வந்து பர்சனலாக ரிக்வெஸ்ட் பண்ணுவேன், இந்த இஸ்ரேலோட தாக்குதலுக்கு, ஈரானோட தாக்குதலுக்கு இஸ்ரேல் வந்து ரிட்டாலியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுன்னு சொன்னார். இது பேசினது ஒரு 2-2:30 மணி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து எந்த அப்டேட்ஸும் வரல. அப்புறம் நானும் தூங்கிட்டேன். காலையில் எழுந்து பார்க்கும்போது நெத்தனியாகு ரிப்ளை பண்ணியிருக்காரு, ஓகே ட்ரம்ப் கேட்டுக்கிட்டதின்படி நாங்கள் வந்து ரிட்டாலியேட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு நெத்தனியாகு சொல்லியிருக்காரு. ஆனால் இது எந்த அளவுக்கு ரிலையபிள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஒன்று சொல்லிட்டு இன்னொன்று செய்கிறது அவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இன்னைக்கு காலையில் ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது FT நியூஸுக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப் சேஸ் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் will have no choice but to accept a US deal with Iran. நான் டீல் வந்து ஈரானோட சைன் பண்ணனா அதை வந்து இஸ்ரேல் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அவங்களுக்கு வேறு சான்ஸ் கிடையாது, வேறு சாய்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. காரணமாக என்ன சொல்கிறேன்னா, பிகாஸ் he calls the shots as per FT. டீட்டெயில்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, I call the shots, I call all the shots, Netanyahu doesn't call the shots, Trump said. நான் தான் எல்லா வேலையும் பண்ணேன், நெத்தனியாகு எந்த வேலையும் பண்ணல, ஸோ நான் சொல்கிறத அவன் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ட்ரம்ப் செட் டுடே மிசைல் ஸ்ட்ரைக்ஸ் பை ஈரான் வில் நாட் இம்பேக்ட் த டீல். இன்னைக்கு ஈரான் மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணது டீலை எந்த விதத்துலையும் பாதிக்காதுன்னு சொல்கிறார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் செட் இ பிலீவ்ஸ் த டீல் இஸ் கோயிங் ஆன், டீல் வந்து இன்னும் போயிட்டுருக்கு, பேச்சுவார்த்தை இன்னும் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ட்ரம்ப் செட் தட் ஈரான் ஸ்ட்ரைக் ஹேட் நாட் சேஞ்ச் இஸ் டிசைர் டு கன்க்ளூட் US ஈரான் நெகோசியேஷன். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் காலையில் 7:18க்கு மறுபடியும் 7:42க்கு வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப்பில் இல்லாதவங்களுக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இப்படி இருக்கும்போது க்ரூட் ஆயிலோட விலை இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது $96 இருக்குது. அண்ட் நம்மளோட கிஃப்டி 350 பாயிண்ட் நெகட்டிவ்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கு. மேபி இது ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ஃபால் கூட வந்து எதனால நான் பார்க்குறேன்னா, அன்றைக்கி அமெரிக்கன் மார்க்கெட்டில் வந்துச்சு பார்த்தீங்களா அந்த ஃபால், அதனோட ரிஃப்ளெக்ஷன் தான். இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை வந்து எரியிற மாதிரி இருந்தது. ட்ரம்ப் வந்து கரெக்டாக வந்து அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சு அடைச்சி விட்டுட்டாரு. அண்ட் இது இப்படி இருக்கும்போது ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் நாஸ்டாக்ல அந்த ஃபால், அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிடுவாங்கன்ற ஒரு பயம் தான். அண்ட் காஸ்பை இண்டெக்ஸ் 6%, தாய்வான் இண்டெக்ஸ் 5% விழுந்திருக்கு, நிக்கே இண்டெக்ஸ் 4% விழுந்திருக்கு, ஹாங்காங்கோட ஆங்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 1.3% விழுந்திருக்கு. கோல்டு ப்ரைஸஸ், சில்வர் ப்ரைஸஸ் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்ன விலையில் க்ளோஸ் ஆச்சோ அதுக்கு பக்கத்துலேயே தான் ட்ரேட் இருக்குது, பெருசாக வந்து விழலை. அண்ட் இன்னைக்கு க்ரூட் ஆயிலோட விலை ஏறினதுனால ONGC, ஆயில் இந்தியா மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து பாசிட்டிவ் நியூஸமாக இருக்கலாம். அண்ட் இன்னைக்கு மறுபடியும் ஒரு பேனிக்கான ஒரு டேவாக இருக்கும், பயங்கர வாலட்டைலான ஒரு டேவாக இருக்கும். பார்த்து கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பிரச்சனையை வளர்க்குறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை, அது நல்லாவே தெரியுது. மேபி இது வந்து ஒரு ஃபேஸ் சேவராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஈரானோட மக்கள் என்ன நினைப்பாங்க, நம்ம நாட்டிலேருந்து ஏகப்பட்ட மிசைல்ஸை நம்ம இஸ்ரேல் மேலே தைரியமாக அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியும். இப்போ இஸ்ரேல் என்ன நினைப்பாங்க, நம்ம லெபனானில் பயங்கரமான அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இப்போ ட்ரம்ப் 2 பேருக்கு நடுவில் வந்து போதும், இதுக்கு மேலே சண்டை வேணாம்னு சொல்லியிருக்காரு. மேபி டீல் சைன் ஆகிடலாம். நம்ம நல்லதே யோசிப்போம், நல்லதே நடக்கட்டும். அண்ட் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளான டே இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.